அண்ணே இந்த 4 வருஷமா என்னோட வார்டுல வார்டு நம்பர் 86வது வார்டு பிஜேபி வார்டு. என்னோட வார்டுல 100 வார்டு குப்பையை வந்து கொட்டினாங்க. கொட்டின உடனே நாங்க போய் தர்ணால இருந்தோம். மண்டல போர்ல போய் தர்ணால இருந்தோம். அள்ளி போட்டு தர்ணால இருந்தோம். ஆபீஸ்ல எல்லாமே தெரியும், மீடியாக்காரங்களுக்கே தெரியும். திருப்பி நாங்க எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு திருப்பி அதே குப்பையை வந்து அங்க கொட்டுறாங்க. மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி, கோழி இறைச்சி எல்லாத்தையுமே வந்து கொட்டுறாங்க. கொட்டின உடனே அந்த நாயை பூரா அதை சாப்பிட்டுட்டு வெறி பிடிச்சி ஒரு கண்டுக்குட்டிக்கு பாருங்க என்ன நிலமண்டு. இதே இது ஒரு குழந்தைய வழியே போறாங்க, கடிச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? இந்த குழந்தைக்கு யார் பதில் சொல்றது? இதை எடுத்து சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். மாநகராட்சி என்னை சொல்ல விட மாட்டாங்க. மாட்டுக்கள் சொந்தக்காரரு. இப்ப என்ன கேட்டீங்க, என்ன நடந்துச்சு? இதான் நான் சொல்ல சொன்னேன். தனியார் மையத்துக்கு என்னைக்கு இந்த மாநகராட்சி குப்பையை ஒப்பந்தக்காரர்கிட்ட கொடுத்தாங்களோ அன்னையில இருந்து 100 வார்டு கழிவு அங்கேதான் வந்து கொட்டுறாங்க. மாட்டு இறைச்சி கழிவு, ஆட்டு இறைச்சி கழிவு, கோழி இறைச்சி கழிவு எல்லாத்தையுமே வந்து கொட்டுறாங்க. அதை சாப்பிட்டுட்டு நாய் பூரா வெறி பிடிச்சே தெரியுது. அதே தான் கண்டுக்குட்டியை கடிச்சிருக்கு. இதே குழந்தைகள் கடிச்சா என்ன ஆயிருக்கும்? அதைத்தான் சொல்ல வந்தோம். நீதி கேட்டு நான் உட்காந்தேன் தர்ணால. என்னை உட்கார விடாம அவை காலர்ல கட்சிக்காரங்களே என்னை பிடிச்சி சட்டையை பிடிச்சி பின்னாடி பிடிச்சி இழுக்கிறாங்க. கவுன்சிலர் இருக்கு, திமுக கவுன்சிலர்கள் இழுக்கிறாங்க. பின்னாடி சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க, இங்கிட்டு கையை பிடிச்சிட்டு இழுக்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அராஜக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. உங்க பேரு வார்டு இந்த மாமன்றத்துல உண்மையை நியாயத்தை கேட்க முடியல. என் பேர் வந்து பூமா தனாசிரி முருகன், 86வது வார்டு பிஜேபி வார்டு. சார், இப்ப வந்து பெரியார் கூட்டுக்குழு திட்டம் வந்து முதலமைச்சர் வந்து தொடங்கி வச்சாரு 7ஆம் தேதி, டிசம்பர் 7ஆம் தேதி. இன்னைக்கு 1.5 மாசம் ஆச்சு. எங்க இதுல முக்காவாசி வார்டுகளுக்கு தண்ணி, பெரியார் கூட்டுக்குழு திட்டம் தண்ணியே வரல. நாங்க இதே மாமன்றத்துல வந்து பல தடவை சொன்னோம், 100 வார்டுகளையும் தண்ணியை சரி பண்ணிட்டு முதலமைச்சரை கூட்டு வந்து திறக்க விடுங்க. ஏன்னா அப்பயே சொன்னாங்க 20 வார்டுக்கு மட்டும் வச்சுட்டு முதலமைச்சரை கண் தொடங்கி தொடக்க போறோம். ஏன்னா எலெக்ஷன் வர்றதுனால மக்களை ஏமாத்துறது. இப்ப எங்களுக்குலாம் தண்ணியே வரல. இந்த மாதிரி படு மோசடி நடக்குதுங்க. இன்னைக்கு அஜெண்டாவையும் பட்ஜெட்டையும் ஒரே நாள்ல வைக்கிறது தப்பு. அப்ப எதைத்தான் விவாதிக்கிறது? பட்ஜெட்டை எங்க கையில கொடுக்கல, அஜெண்டாவை நேத்து தான் கொடுக்குறாங்க. அதுல 130 அஜெண்டா இருக்கு. அப்ப அதை விவாதம் பண்ணணும்லங்களா? அவர் வாட்டு வந்து கட 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 கடன்னு ஆரம்பிக்கிறாங்க. திருப்பி அப்படியே பட்ஜெட்டை தாக்கல் பண்றாரு. அப்புறம் எப்படி நம்ம மக்கள் பிரச்சனை பேசுற? 4 மாசம் கழிச்சு ஒதுக்கல, 4 மாசம் கழிச்சு கூடுது. 4 மாசம் கழிச்சு கூடுது. என்ன கூடுறது? திருப்பி நாங்க வந்து மக்கள் பிரச்சனை பேசணும். ஆளுங்கட்சிக்காரங்க எப்படி எங்களை வெளியேற்றினாங்க நீங்களே பார்த்திருப்பீங்க. அஜந்தாவை மட்டும் ஃபைல் பண்ணியா நாங்க இருக்கோம், இல்ல பட்ஜெட்டை மட்டும் ஃபைல் பண்ண இருக்கோம். ரெண்டையும் ஒரே நாள்ல வைக்கிறது இந்த மாநகராட்சியில் அதிசயம். இங்க பாருங்க, இந்தியாவில எந்த மாநகராட்சியிலும் மேயரு, துணை மேயரு, மண்டல தலைவர் எல்லாமே இல்ல, இங்க மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு 67 பேர் திமுக இருக்காங்க. யாரையா 2 பேரை மேயர் ஆக்கியிருக்கலாம், என்ன பண்ணிருக்கோம்? எதுவுமே இல்லையே. இன்னைக்கு 4 மாசம் நாங்க மக்கள் பிரச்சனை பேச வந்திருக்கோம். திடீர்னு இங்க வந்த பிறகு பட்ஜெட்டையும் தாக்கல் பண்றாங்க. இது இந்த ஒரே நேரம். அப்புறம் எதை பேசுறது, என்ன பண்றது? வெளிநடப்பு இன்னைக்கு தாங்க பண்றோம்னா, வெளிநடப்புல மக்களை பத்தி பேச விடலையே ஆளுங்கட்சி. எங்களை வெளியே போய் சொல்லி டாட்டா காமிக்கிறாங்களே, நீங்க தான் பாத்தீங்க. வெளியே போய் சொல்லுங்க, இப்ப நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க போன்னு சொல்லி கைத்தட்டி கூச்சல் போடுறாங்க. எங்களை எதிர்த்து பேச விட. நான் என்ன கேட்டேன், முதலமைச்சர் வந்து தொடங்கின திட்டம், டிசம்பர்ல தொடங்கின திட்டம் இன்ன வரைக்கும் தண்ணி வரல, அதுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். தார் சாலைகள் மட்டும் இல்ல, சிமெண்ட் சாலை எதுவுமே விளங்கல. எதுவுமே தரமற்ற ரோடு தான், தரமற்ற ரோடு தான் அது. அதே மாதிரி சாக்கடை கலந்து போகுது, தண்ணி வரல, குப்பை பயங்கர பிரச்சனை. கொசு இப்ப இந்த டைம் வந்து கொசு மருந்து அடிக்கிறது. ஆமா, டெங்கு பிரச்சனை. இப்ப எனக்கே கொஞ்சம் குணம் இருக்கு. எங்களுக்கு எது டெங்கு இருக்கா நாங்களாம் போய் செக் பண்ண வேண்டிய. எலெக்ஷன் வச்சு புது மேயர் எல்லாம் தேர்ந்தெடுத்து மக்களுக்கு நாங்க உரியதை செய்வோம்.